இயற்கை சீற்றங்கள்லயே அதிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா சுனாமி தாங்க. சுனாமியுடைய ஆற்றல் வார்த்தையில வடிக்க முடியாத அளவுக்கு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படிப்பட்ட சுனாமிகள் எப்படித்தான் உருவாகுது? இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக மோசமான சுனாமி நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சுனாமிக்கு ஏன் சுனாமின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? சுனாமிங்கிறது ஒரு ஜப்பானீஸ் வேர்ட். சு அப்படின்னா ஹார்பர் அப்படின்னு அர்த்தம். நாமி அப்படின்னா வேவ் அப்படின்னு அர்த்தம். ஆழி பேரலைக்கு அவங்க வச்ச பேர் தான் சுனாமி. சுனாமிய பத்தியே தெரியாத அந்த காலகட்டத்துல ஜப்பானிய மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு திரும்பி கரைக்கு வரும்போது அந்த ஹார்பர் அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் முழுக்க அழிஞ்சு போயிருந்திருக்கு. அப்போ அங்க உயிர் பிழைத்த மக்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரே பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலை வந்து இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது தான். ஆனா கடலுக்கு நடுவுல மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த மீனவர்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே அங்க தெரியலையாம். அதனால ஜப்பானீஸ் இதுக்கு வச்ச பேர் தான் சுனாமி. இவ்வளவு பெரிய சுனாமி உருவாகிறதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து கடல்ல விழுந்தா அதனால ஒரு மெகா சுனாமி உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எரிமலை வெடிக்கும் போது சுனாமிகள் கண்டிப்பா உருவாகும். கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற மலைகள்ல இருந்து மிகப்பெரிய நிலச்சரிவு அல்லது மிகப்பெரிய பாறை கடல்ல விழுந்தாலோ சுனாமிகள் கண்டிப்பா உருவாகும். கடலுக்கு நடுவுல ஏற்படுற சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தாலையும் சுனாமிகள் ஏற்படும். இதுல பெரும்பாலான சுனாமிகள் பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஏற்படுற நிலநடுக்கத்தால தான் ஏற்படுது. இப்ப நம்ம ரொம்பவே அதிக அழிவை ஏற்படுத்தின சுனாமிகள் லிஸ்ட பார்க்கலாம் வாங்க. 1498ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி என்ஷுனாடா கடல் பகுதியில 8.3 ரிக்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்படுது. அதைத் தொடர்ந்து 56 அடி உயரத்துல 2 மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது. இந்த சுனாமி அலைகள் என்ஷுனாடா கடல் பகுதியையும் கடல் கரையையும் மொத்தமா தாக்கி அழிக்குது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 31,000 மக்கள் உயிரிழந்திருக்காங்க. ஜப்பானிய வரலாற்றிலேயே முதலா ஏற்பட்ட சுனாமி பேரழிவு அப்படின்னா அது இதுதான். 1883 சுனாமி. 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்தோனேஷியா தீவுல அமைஞ்சிருக்க கிரிக்கட்டோவாங்கிற மிகப்பெரிய எரிமலை பயங்கர சத்தத்தோட வெடிக்குது. அந்த சத்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியால இருக்கிற பெர்த்ல இதனுடைய சவுண்ட கேட்டதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பு இதுவரைக்கும் வரலாற்றில் நிகழ்ந்ததே கிடையாது. இந்த எரிமலை வெடிப்புக்கு பிறகு 37 மீட்டர் உயரத்துல நிறைய சுனாமி அலைகள் உருவாகுது. இந்த சுனாமி அலைகள் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா முழுக்க பேரழிவுக்கு உட்படுத்துது. இதுல 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. மனித வரலாற்றிலேயே எரிமலை வெடிப்பால ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி இதுதான். 1755 சுனாமி. 1755ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பன் கடல் பகுதியில ரிக்டர் அளவுகோல்ல 8.6 அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது. அதைத் தொடர்ந்து 30 மீட்டர் உயரம் கொண்ட 3 மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது. இந்த 3 சுனாமி அலைகளும் போர்ச்சுகல், மொராக்கோ, ஸ்பெயின் போன்ற நாடுகளை அதிவேகமா தாக்க ஆரம்பிக்குது. இதனால மேற்கு ஐரோப்பிய கடல் பகுதிகள் முழுக்க மிகப்பெரிய பேரழிவை சந்திக்குது. இதுல கிட்டத்தட்ட 60,000 மக்கள் இறந்து போறாங்க. ஐரோப்பா கண்டங்கள்ல உருவான சுனாமிகள்லயே இந்த சுனாமில தான் அதிக அளவு மக்கள் உயிரிழந்திருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஜப்பான்ல இருக்க நார்த் பசிபிக் கடல் பகுதியில ரிக்டர் அளவுகோல்ல 9 பாயிண்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு 8 நிமிஷத்துக்குள்ளேயே 800 கிலோமீட்டர் வேகத்துல 10 மீட்டர் உயரத்துல சுனாமி அலைகள் உருவாகுது. ஜப்பானுடைய கிழக்கு கடற்கரை பகுதியை இந்த சுனாமி அலைகள் அதிவேகமா தாக்க ஆரம்பிக்குது. அது கடற்கரையில இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் வரைக்கும் நிலப்பரப்பை நோக்கி இந்த சுனாமி டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. 24 கிலோமீட்டர் நிலப்பகுதியையுமே இந்த சுனாமி உருக்குலைய செய்யுது. இதனால சென்டாய் நகரம் முழுக்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. சென்டாய் நகரத்துல இருக்கிற ஃபுகுஷிமா அணு உலை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த சுனாமி தாக்குதல்ல 18,000த்திற்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்காங்க. 4 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வீடுகளை இழந்திருக்காங்க. ஜப்பான்ல இதனால மிகப்பெரிய பொருள் சேதம் ஏற்படுது. உலக வரலாற்றிலேயே அதிக அளவு பொருள் சேதத்தை ஏற்படுத்தின சுனாமி அப்படின்னா அது இதுதான். இந்த சுனாமியால ஜப்பானுக்கு ஏற்பட்ட அழிவோட மதிப்பு மட்டும் 230 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இந்திய மதிப்புப்படி 80,000 கோடி. 2004 சுனாமி. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. இந்த நாளை தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா மறக்கவே மாட்டாங்க. இந்தோனேஷியால இருக்கிற சுமித்ரா தீவுல காலை 7 மணி அளவுல ரிக்டர் அளவுகோல்ல கிட்டத்தட்ட 9.2 அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 2 மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது. இதனுடைய வேகம் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர். அந்த 2 அலைகளுடைய அளவு 50 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 164 அடி. இந்த சுனாமி பாத்தீங்கன்னா சுமத்ரா தீவை பேரழிவுக்கு உட்படுத்துது. இந்த அழிவோட எதிரொலி 1300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவையும் தாக்குது. இந்தியாவை மட்டும் இல்லைங்க, ஸ்ரீலங்காவிலையும் இது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துச்சு. இந்த சுனாமியுடைய அழிக்கும் ஆற்றல் 23,000 அணுகுண்டு ஆற்றலுக்கு இணையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சுனாமியால இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற 14 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியால மெயினா தமிழ்நாட்டுல சென்னை, காரைக்கால், நாகப்பட்டினம், கடலூர், வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பேரழிவு நிகழ்ந்துச்சு.
இதனால இந்த பகுதியில மட்டும் 14,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல சுனாமி தாக்குதல்ல உலகம் முழுக்க 2,5 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. 17 லட்சம் பேர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்காங்க. 2004 சுனாமி ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம பார்த்த எல்லா விதமான சுனாமிகள்லயே இந்த 2004ஆம் சுனாமி அப்படிங்கிறது பல விதமான மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பல பேருடைய குடும்பத்தையும் அனாதையாக்கி இருக்கு. எவ்வளவு சுனாமிகள் வந்தாலும் கூட வரலாற்றுல இப்ப நாம பார்த்த இந்த சுனாமிகள் ரொம்பவே கோரமானது, மறக்க முடியாதது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.